இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் பார்த்திங்கன்னா அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக வந்து தமிழ் மொழி வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டும், தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008ஆம் ஆண்டும், மலையாளம் 2013ஆம் ஆண்டும், ஒரியா 2016ஆம் ஆண்டும் செம்மொழிகளாக வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி குரூப் 4 அண்ட் குரூப் 2 2X வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி வந்து எந்த வருடம் வந்து செம்மொழியாக வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அல்லது செம்மொழிகள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 6 மொழிகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எந்த அட்டவணையின்படி 22 மொழிகள் வந்து அலுவலக மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 8வது அட்டவணையின்படி நம்மளுடைய தமிழ் மொழி வந்து முதல் செம்மொழியாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2004 வந்து அறிவிக்கப்பட்டது. அதே போல் பார்த்திங்கன்னா செம்மொழிகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 6 மொழிகள் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா. இது வந்து இந்தந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா 2005ஆம் ஆண்டு செம்மொழியை வந்து ஆக்கியிருக்காங்க, அறிவிக்கப்பட்டிருக்காங்க. கன்னடம் பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டு வந்து செம்மொழி என அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. மலையாளம் வந்து 2013ஆம் ஆண்டு வந்து அறிவிக்கப்பட்டது. ஒரியா வந்து பார்த்திங்கன்னா 2016. இது வந்து கேட்டிருந்தாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு தவறான எது கண்டுபிடித்து எழுதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இப்போ வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 2 எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம், மாற்றி கேட்கலாம். படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.